வணக்கம் and welcome to Metamains. நம்ம புதுசா நிறைய சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. அதுல கொஞ்சம் டிலே ஆயிட்டே தான் இருந்தது. பட் ஸ்டில் we have started it now. இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷனை பத்தி மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அதுவும் நம்ம ரியாலிட்டி ஷோஸ்ல வந்த விஷயமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 வைரலான ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. ஐஸ்கிரீம் குத்திலாம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த வீடியோல ஒரு போர்ஷன் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி தான் பேச போறேன். நான் அதை பத்தியும் இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் இன்னைக்கு அதை விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது. ஸோ ஐ தாட் ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் யூ. என்னன்னா இதுல நிறைய விமன் மென்ஷன் பண்ணியிருந்தது, நாங்க சாப்பாடை தவிர மித்த விஷயங்களை நாங்க வந்து டேஸ்ட் பிடிச்சிருந்தது சாப்பிட்றோம். லைக் சாக் பீஸ் இல்லைன்னா சார்கோல், அதாவது சாம்பல், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்ம வந்து இதுல ஸ்லேட்டு குச்சி இதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அண்ட் அலாமிங்கா நிறைய விமன் வந்து தே செட் இல்ல எங்களுக்கும் அந்த கிரேவிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நார்மலா அப்படின்றது தான். இது நார்மலான கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் நாட் அ ஹெல்தி பிஹேவியர் அட் ஆல். இதுவும் ஒரு டிசார்டர்ல தான் சொல்லுவோம். ஈட்டிங் டிசார்டர்ல இதுவும் ஒன்று சொல்லலாம். பிக்கான்னு சொல்லுவோம் இதுக்கு பேரு. ஸோ இது இட் இஸ் நாட் அ ஹெல்தி திங். ஏன்னா இது ஃபுட் கிடையாது. ஃபுட் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்றப்போ இட் இஸ் நாட் ஹெல்தி அட் ஆல். அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி தான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் லைக் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் லைக் வெதர் தே ஆர் ஈட்டிங் இட். அதை ஒரு மாசம் கண்டினியூஸா அவங்க அடிக்கடி இதோட ஃப்ரீக்வன்சி இருந்து சாப்பாடு இல்லாத பொருட்கள் அவங்க சாப்பிட்றாங்கன்னா தென் வி கேன் அட்லீஸ்ட் சே லைக் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் சிம்டம்ஸ்ல நமக்கு தெரியும் என்னன்னா இவங்க அனிமிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வயிறு ரிலேட்டடா பிரச்சனைகள் அவங்க நிறைய நேரத்துல மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது டைஜஸ்ட் ஆகாத ஒரு விஷயமா இருக்கும். வயிற்றுக்குள்ளே தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வயிறு ரிலேட்டடான பிரச்சனைகளா இருக்கலாம். இது சாப்பிட்றதுனால உடல்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் குறைஞ்சிரும். அதாவது எலக்ட்ரோலைட் சத்துக்கள் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு கிட்னி இஷ்யூஸ் வரலாம். அஃப்கோர்ஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், இன்டெஸ்டைன்ல இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது, குடற்புழுக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு ஓரளவுக்கு இவங்களுக்கு இது பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயத்த சாப்பிடுறாங்க சில பேர். இது உணவு இல்லாத ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம படத்திலேயே காமிக்கிற மாதிரி அந்த விமனுக்கே ஒரு கிரேவிங் வரும். அந்த பிரெக்னென்ட் ஆனவுடனே ஓகே சாம்பல் சாப்பிட்றாங்களா அப்படின்னா அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல பழைய காலத்து படத்துல எல்லாத்துலயும் பார்த்திருப்போம். ஸோ அதே மாதிரி எஸ், பிரெக்னென்ட் விமனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு டெண்டன்சி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. we need to be very careful with that. இதை ரொம்பவே நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது குழந்தையும் சரி அம்மாவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துறதுக்கான விஷயமா இருக்கும். இல்லைன்னா சில்ட்ரன்ல இதை பார்க்க முடியும். சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கிறது, கண்டதை திங்கிறதுன்றது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா அப்பா மக்களுக்கு இருக்கும். ஸோ யூ வுட் ஹவ் சீன் தட். ஸோ சில்ட்ரன்ல இதை பார்க்க முடியும். சில நேரத்துல நியூட்ரிஷனல் குறைபாடுனால, அதாவது சத்து குறைபாடுனால விமன் வந்து இந்த மாதிரி ஒரு விமன் தான் நிறைய நேரத்துல பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி இருக்கலாம். இல்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். அதாவது ஒரு ஆங்ஸைட்டியோ பதட்டமோ ஜாஸ்தியா இருக்கிறப்போ இதை வந்து சமாளிக்க தெரியாம, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தவறான இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறப்போ சில பேர் வந்து கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஹேபிட்ஸ்ல கொண்டு போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பேர் நம்ம ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆல்கஹால் குடிப்பாங்கல்ல, அதே மாதிரி இதுவும் தேவையில்லாத விஷயத்த சாப்பிட்டு அந்த பதட்டத்தை கம்மி பண்ணிக்கிறதுக்காக they try to do it. இப்படி இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தே ஆகணும்னு சொல்ல இதுவும் வாய்ப்புகள் இருக்குது. இல்ல இது ரொம்ப சீரியஸான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது, சிசோஃப்ரீனியா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பழக்கத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் இந்த வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நான் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன்ல. அப்கோர்ஸ் சார்கோல் சாப்பிட்றாங்க, சாம்பல் சாப்பிட்றாங்க, சாக் பீஸ், எனிதிங், அந்த ஸ்லேட்டு குச்சியா இருக்கலாம், முடிய சாப்பிட்றாங்க சில பேர். ஈவன் ஒரு அலாமிங்கா லைக் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
காலையில் எப்படி நம்ம டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பேப்பர் சாப்பிட்றதுன்றது அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது பல வருஷமாக சாப்பிட்டு அவங்களுக்கு வயிறு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண் சாப்பிட்றாங்க. அஃப்கோர்ஸ் மண், கல், ஈவன் பெட் ஃபுட்டு கூட சாப்பிட்றாங்கப்பா சில பேர். இது பார்த்தீங்கன்னா சில கல்ச்சர்லேயே இட் இஸ் இன்பில்ட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலாக யூஎஸ்ஏல ஒரு பார்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா அந்த டர்ட்டை சாப்பிட்றதுன்றது ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. ஸோ கல்ச்சரலி இது வந்து சரி அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைனா 4 பேர் பண்ணுறாங்க, இல்லை வீடியோஸில் பார்க்குறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றப்போ அதை நம்மளும் ட்ரை பண்ணா என்ன அப்படின்ற ஒரு ஹேபிட்டும் இப்போ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சில நேரத்தில். ஏன்னா தவறான விஷயத்த சென்சாரும் இல்லாமல் எல்லாருமே பார்க்க முடியுதுன்றப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதா கூட இருக்கலாம். கல்ச்சரலி இது இருந்தாலும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம கிண்டலுக்கு பார்த்துருப்போம். ஆக்சுவலாக ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டை உடச்சு ஒருத்தர் சாப்பிடுவோம், பல்பு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இதில் வரும். ஸோ இந்த மாதிரி உணவு அல்லாத விஷயத்தை சாப்பிட்டு they damage themselves. ஸோ இட் இஸ் நாட் ஹெல்த்தி பிஹேவியர் அட் ஆல். இட் இஸ் ஈட்டிங் டிஸார்டர்னு சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் நாட் ஹெல்த்தி அட் ஆல். ஸோ இவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அனிமிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கால்சியம் குறைபாடோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரியன்ஸில் குறைபாடு இருக்குன்னா அதை நம்ம சப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஹெல்த் விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கலாம். இல்லை அவங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ இந்த தேவையில்லாத விஷயங்கள் வயிற்றுலேயே தங்கி இருக்குன்னா they might even need an surgery to remove all those stuff. இந்த மாதிரி இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கலாம். நியூட்ரிஷன் குறைபாடுனா டாக்டர் பார்ப்பாங்க. இல்லை இது கூட சில நேரத்தில் இந்த பிஹேவியரல் சேஞ்ச் கூட ரொம்ப அவசியம். அதாவது ஒரு பயம், பதட்டம் இந்த மாதிரி விஷயத்தினால இல்லைன்னா கவலைனால தான் இந்த மாதிரி ஒரு ஹேபிட்க்கு போகிறாங்கன்னா தென் அதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ட்ராமா, வீட்டில் இருக்க நடக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவங்க சந்தித்த விஷயங்கள் ஹாப்பியாக இல்லைன்ற பட்சத்தில் அதனோட எஃபெக்ட் கூட they can develop such a habit in childhood. ஆர் சில நேரத்தில் அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் அவங்க டீனேஜராக வர்றப்போ இந்த மாதிரி ஹேபிட்ஸை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ we need to take care of the kids. அஃப்கோர்ஸ் அவங்களோட மனநிலைமையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது as parents and எல்லா அடல்ட்ஸோட கடமையும் கூட நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அவங்க எடுத்துக்காம இதை வந்து ஒரு வடிகாலாக அவங்க எடுத்து அவங்களோட ஆங்ஸைட்டி, அவங்க பதட்டம், அவங்க கஷ்டத்துக்கு ஒரு வடிகாலாக அவங்க எடுத்துக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ், இதனால என்னெல்லாம் பாதிப்புகள் வருதுன்றதை அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் போகிறப்போ இட் வில் பி இன் அ பெட்டர் வேயாக இருக்கும். ஸோ இது நார்மல்னு நம்ம கன்சிடர் பண்ணி போயிட முடியாது. படத்தில் காமிச்சோன்னே ஆஹா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அதனால தான் சாம்பல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா அது அவங்க உடம்பை பாதிக்கும், மனதையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால கூட இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வரலாம். ஸோ we need to be very careful. See you in the next video. Bye.